சப்ஸ்டியூஷன் ரூல் தான். ஸோ சப்ஸ்டியூஷன் ரூலில் நம்மளுக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்குது. tan x டிவைட் பை sec x ப்ளஸ் cos xன்னு சொல்லிட்டு இருக்குது. ஃபஸ்ட்டு கிவனில் இருக்கக்கூடிய கண்டிஷன்ஸை நம்ம எடுத்து எழுதிக்கலாம். கிவன் f ஆஃப் எக்ஸோட வேல்யூஸ் நம்மளுக்கு என்ன இருக்குன்னா tan x டிவைட் பை sec x ப்ளஸ் cos xன்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ எடுத்த உடனே இதில் உங்களுக்கான கண்டிஷன்ஸ் படி யூவோட வேல்யூ எடுத்துக்கணும், அதை டிஃப்ரென்சியேஷன் செய்யணும், அதில் சொல்யூஷன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு நம்ம டார்கெட் பண்ணுறதை விட இது வேறு டைப் ஆஃப் ப்ராப்ளம்ஸ். லாஸ்ட்டு ப்ராப்ளமில் வெறும் காஸ் பை சைன்னா காஸ் பை சைன் மட்டும் இருந்துச்சு. இதில் அப்படி இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இங்கே டேன் இருக்குது, இங்கே சீக்கன் இருக்குது, இங்கே காசு இருக்குது, இத்தனை டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு நீங்கள் இதை எப்படி மாற்றணும், மினிமம் 2 ட்ரிக்னாமெட்ரிக் இருக்க மாதிரி மாற்றணும் ஃபஸ்ட்டு. அதுதான் நம்மளோட ஃபஸ்ட்டு டார்கெட். இதை equation 1ன்னு சொல்லிட்டு மார்க் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளோட ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி அங்கே tan n வருது இல்லையா, ஸோ tan n வந்துச்சு அப்படின்னா அதுக்கு ஏதாவது ஃபார்மேட் இருக்கான்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ tan xன்னா நம்மளுக்கு sin x டிவைட் பை காஸ்ன்னு சொல்லுவோம், சரியா? அதே மாதிரி சீக்கன் எக்ஸ் இருக்கு இல்லையா, சீக்கன் எக்ஸை எப்படி சொல்லுவோம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 1 டிவைட் பை காஸ் எக்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அந்த ஃபார்முலாஸை தான் நம்ம ஜஸ்ட்டு ரிமைண்ட் பண்ணுறோம். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு வந்துருச்சு, காசு இருக்க மாதிரி இருக்குது, சைன் மட்டும் எக்ஸ்ட்ராவாக இருக்குது. இங்கேயும் பார்த்தீங்கன்னா சீக்கன் எக்ஸ்லேயும் 1 பை காசுங்கிற ஃபார்மேட்டில் உங்களோட கண்டிஷன்ஸ் நம்மளுக்கு இந்த இடத்துல கிடைக்கிது. ஸோ இந்த மாதிரி அரேஞ்ச்மெண்ட்ஸே எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ஒரு சைன் காஸ் மினிமம் 2 ட்ரிக்னாமெட்ரிக் இருந்துச்சுன்னா நீங்கள் டிஃப்ரென்சியேஷன் செய்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான் நம்ம இப்படி மாற்றுறோம், வேறு எதுக்காகவும் கிடையாது. நம்மளோட இன்டகிரேஷன்ஸை சிம்பிளாக ஆக்கிறதுக்காக தான் இந்த ஒரு ஷார்ட்கட் மெத்தடே நம்மளுக்கு கண்டுபிடிச்சி வச்சுருக்காங்க. அந்த மாதிரி பார்த்திங்கன்னா இந்த இடத்துல tan x டிவைட் பை sec x ப்ளஸ் cos xன்னு இருக்கு இல்லையா, இப்போது இதை நான் என்னோட இன்டகிரேஷன்ஸில் எடுத்துக்கிறேன் அப்படின்னா tan xங்கிறத என்னால் எப்படி எழுத முடியும், sin x டிவைட் பை cos xன்னு எழுத முடியும். அடுத்தது பார்த்திங்கன்னா ஹோல் டிவைட் பை எனக்கு இந்த இடத்துல சீக்கன் எக்ஸ்ன்னு இருக்குது, அப்போ 1 டிவைட் பை cos xன்னு எழுதலாம். அடுத்து என்னால் என்ன எழுத முடியும், ப்ளஸ் பக்கத்தில் cos xன்னு இருக்குது, அந்த cos xை நான் அப்படி எழுதிக்கிறேன் இன்டூ dxன்னு சொல்லிட்டு எழுதிக்கிறேன். ஸோ இதுதான் நம்மளோட கண்டிஷன்ஸ். இப்போ அடுத்தது என்னால் என்ன பண்ண முடியும், இதை கிராஸ் மல்டிபிள் பண்ணி சிம்பிளிஃபிகேஷன் செய்ய முடியும். ஸோ அடுத்தது என்னோடய ஒர்க் என்னென்னா சிம்பிளிஃபிகேஷன் செய்கிறேன். ஸோ sin x டிவைட் பை cos xன்னு இருக்கிறது இருக்கட்டும், 1 ப்ளஸ் cos x இன்ட்டு cos xனா cos ஸ்கொயர்டு எக்ஸ்ன்னு சொல்லிட்டு வரும், 1 ப்ளஸ் cos ஸ்கொயர்டு எக்ஸ் டிவைட் பை cos xன்னு சொல்லிட்டு எடுத்துக்கிறேன். நம்ம இன்டகிரேஷனை சால்வ் பண்ணிக்கிட்டு இல்லை, ஜஸ்ட்டு இன்டகிரேஷனை ஆல்ட்ரேஷன் தான் செஞ்சிட்ருக்கோம். ஸோ ஆல்ட்ரேஷன் செய்கிறனால இந்த இடத்துல நம்மளோட கண்டிஷன்ஸ் dxங்கிறத போட்டுக்கிறோம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த இது பார்த்திங்கன்னா 1 டிவைட் பை 2 ஹோல் டிவைட் பை 3 டிவைட் பை 4 இப்படி இத்தனை டிவைடில் இருக்குது. நம்மளுக்கு டிவைடில் இத்தனை டிவைட்லாம் வேணாம், நம்ம இதை ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும், சிம்பிளாக ஆல்ட்ரேஷன் பண்ணணும். ஸோ அந்த ஆல்ட்ரேஷன் ஒர்க் நம்ம இந்த இடத்துல செய்கிறோம். ஸோ இப்போ நம்மளுக்கான கண்டிஷன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல இருக்கக்கூடிய கண்டிஷன்ஸ் மல்டிப்ளிகேஷன்ஸில் எடுத்துகிட்டு போகிறேன், மல்டிப்ளிகேஷன்ஸில் எடுத்துகிட்டு நம்ம சிம்பிளாக எழுத போகிறோம். ஸோ அதுக்கு இந்த இடத்துல நம்மளோட கண்டிஷன்ஸை என்ன பண்ணுறோன்னு பார்த்திங்கன்னா இன்டகிரேஷன் sin x டிவைட் பை cos x ஹோல் டிவைட் பை 1 ப்ளஸ் cos ஸ்கொயர்டு எக்ஸ்ன்னு சொல்லிட்டு இருக்குது இன்ட்டு இந்த cos x நம்மளுக்கு மேலே போகுது டிவைடில் இருக்கிறது. ஸோ அப்போ நம்மளுக்கு என்ன ஆகிடும், cos xன்னு சொல்லிட்டு நம்மளோட கண்டிஷன்ஸ் கிடைக்கும். ஸோ இதுதான் நம்மளுக்கான ஃபார்மேட்டில் இருக்குது. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இதுதான் நம்மளுக்கான கண்டிஷன்ஸ் இன்டூ dxன்னு சொல்லிட்டு வருது. இது மல்டிப்ளிகேஷன்ஸில் இருக்குது அப்படின்னா நம்மளுக்கு மேலே போயிடும், சரியா? இது டிவைடில் இருக்குது அப்படின்னா இந்த கண்டிஷன்ஸ் கூட நம்மளுக்கு சேர்த்து வந்துடும். அதாவது நீங்கள் டிவைடில் போடும்போது இந்த இடத்துல எப்படி எழுதலாம், இன்னொரு ஃபார்மேட் என்னென்னா sin x டிவைட் பை cos x டு cos x டிவைட் பை 1 ப்ளஸ் cos ஸ்கொயர்டு எக்ஸ்ன்னு சொல்லிட்டு எழுதலாம். ஸோ 2 ஃபார்மேட்டில் எந்த ஃபார்மேட் வேணாலும் யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி எழுதுனீங்கன்னா கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இதுதான் நம்மளுக்கான கண்டிஷன்ஸ் இல்லையா. ஸோ cos x நம்ம டைரெக்டாக கேன்சல் பண்ணி விட்டுறோம். பேலன்ஸ் என்ன இருக்கோ அந்த கண்டிஷன்ஸை மட்டும் எழுதுகிறோம். sin x டிவைட் பை
1 ப்ளஸ் காஸ் ஸ்கொயர்டு எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸுங்கிற கான்செப்டில் வருது. ஸோ இதுதான் நம்மளுக்கான ஃபார்மேட் இல்லையா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய வேல்யூஸ் நம்மளுக்கு என்ன இருக்குன்னா sin x டிவைட் பை 1 ப்ளஸ் காஸ் ஸ்கொயர்டு எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ்ன்னு சொல்லிட்டு வந்துடுச்சு. இப்போ நம்ம என்ன அசைன் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் நம்ம செய்யக்கூடிய யூவோட வேல்யூஸ் எடுத்துக்கணும். ஸோ யூன்னு எடுத்துக்கலாம், பின்னு எடுத்துக்கலாம், டீன்னு எடுத்துக்கலாம். என்ன நொட்டேஷன்ஸ் கொடுக்குறீங்களோ அதே நொட்டேஷன்ஸை கொஞ்சம் எல்லா பிளேசஸ்லையும் ஃபாலோ பண்ணுங்கள். சரியா? டீன்னு எடுத்துக்கிறதுனா அதே டீயே எடுத்துக்கலாம். ஸோ ஆல்ரெடி நம்ம ப்ராப்ளம்ஸில் டீன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய கண்டிஷனில் நீங்கள் டீயே எடுத்துக்கலாம். இல்லை எனக்கு புக்ஸில் வந்து யூன்னு எடுத்திருக்காங்க, இல்லை எக்ஸ்ன்னு எடுத்திருக்காங்க, இல்லை ஏன்னு எடுத்திருக்காங்க, வேறு வேரியபிள் எடுத்திருக்காங்க, நானும் அந்த மாதிரி எடுத்துக்கிறேன் அப்படின்லாம் நீங்கள் யோசிக்க வேணாம். உங்களுக்கு என்ன வேரியபிள் நேம் கொடுக்கணும்னு தோணுதோ அந்த வேரியபிள் நேம் எடுத்துக்கோங்க. சைனாக காஸாக நம்ம டார்கெட் பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு இங்கே தான் காஸ் ஸ்கொயர்னு இருக்குது. ஸோ காஸ் எக்ஸு நம்மளோட கண்டிஷன்ஸில் அசைன் பண்ணிக்கிறோம். இதை டிஃப்ரென்சேஷன் செய்கிறேன். ஸோ டிடின்னு சொல்லிட்டு எடுத்துப்போம். ஸோ காஸை டிஃப்ரென்சேஷன் கோஃபார்மேட் மைனஸ் சைன் எக்ஸுன்னு வரும் இன்ட்டு எக்ஸை பொறுத்து பண்ணுறனால டிஎக்ஸ்ன்னு சொல்லிட்டு வந்துடும். ஸோ இப்போ எனக்கு இது நெகட்டிவ்ஸில் இருக்கக்கூடாதுன்னு நினச்சிங்க அப்படின்னா ஜஸ்ட் இதை இந்த சைடு லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துகிட்டு போய் எழுதிக்கோங்க. ஸோ அப்போ சைன் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸோட வேல்யூஸ் எனக்கு என்ன கிடைக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மைனஸ் டிடின்னு சொல்லிட்டு நம்மளுக்கான வேல்யூஸ் கிடைக்குது. ஸோ இப்போ எல்லா வேல்யூஸும் நம்மளுக்கு கிடச்சிருச்சு இல்லையா? இதை நம்ம சால்வ் பண்ணணும். எப்படி சால்வ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட இன்டெக்ரேஷன் வேல்யூஸ் என்ன கிடச்சிருக்கு? சைன் எக்ஸ் டிவைட் பை 1 ப்ளஸ் காஸ் ஸ்கொயர்டு எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ்ன்னு சொல்லிட்டு கிடச்சிருக்கு. இதுதான் நம்மளுக்கான ஃபார்மேட். இப்போ ஆஸ் யூஷுவல் நம்ம இன்டெக்ரேஷன் செய்யலாம். இங்கே நம்மளுக்கு என்ன இருக்குது? காஸ் அப்படின்னா நம்மளுக்கு இந்த இடத்துல என்ன எடுத்திருக்கோம்? டீன்னு எடுத்திருக்கோம். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? இங்கே இருக்கக்கூடிய ஈக்குவேஷனை இதில் கொண்டு போய் அப்ளை பண்ண போகிறோம். ஸோ அடுத்து என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சைன் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸுக்கு பதிலாக என்ன பண்ணணும்? மைனஸ் டிடின்னு போடணும். ஸோ இப்போ அந்த ஃபார்மேட்டில் தான் போட போகிறோம். இங்கே இருக்கக்கூடிய சைன் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸுக்கு பதிலாக நான் டிடிங்கிறத போடுறேன். மைனஸ் டிடின்னு இருந்துச்சுன்னா மைனஸோட சேர்த்து தான் நீங்கள் போடணும். ஸோ அப்போ மைனஸ் டிடின்னு போட்டுறேன். கீழே 1 ப்ளஸ் இந்த இடத்துல இருக்கக்கூடிய கண்டிஷன்ஸ் காஸ் ஸ்கொயர்டு எக்ஸ்ன்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ காஸ் ஸ்கொயர்டு எக்ஸ்ன்னு இருந்துச்சு அப்படின்னா இங்கே காஸ் எக்ஸோட வேல்யூஸ் டி. அப்போ காஸ் ஸ்கொயர்னால் நம்மளோட வேல்யூஸை டி ஸ்கொயர்டுன்னு சொல்லிட்டு எடுத்துக்கிறோம். ஸோ இதுதான் நம்மளுக்கு இந்த பிளேசஸில் இருக்கக்கூடிய கண்டிஷன்ஸ். இந்த கண்டிஷன்ஸை பேஸ் பண்ணி தான் நம்ம இப்போ இந்த இடத்துல சால்வ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஒரு நம்ம டிஃப்ரென்சேஷன்ஸ் இன்டெக்ரேஷன் செய்கிறதுக்கான ஒரு ஃபார்மேட்டுக்கு தகுந்த மாதிரி இங்கே இருக்கக்கூடிய ஈக்குவேஷன்ஸ் நம்மளுக்கு கிடச்சிருச்சு. ஸோ அந்த ஃபார்மேட் படி இருக்கனால இதை நம்ம இன்டெக்ரேஷன் செய்கிறபடி நம்ம ஃபஸ்ட்டு மாற்றிக்கலாம். மைனஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா மைனஸ் எல்லாம் வெளில எடுத்துகிட்டு வந்துடுங்க. 1 டிவைட் பை 1 ப்ளஸ் டி ஸ்கொயர்டு இன்ட்டு டிடிங்கிற கான்செப்டில் இருக்குது. ஸோ இது எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 1 டிவைட் பை 1 ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர்டுங்கிற கான்செப்டில் இருக்குது. அதாவது நம்மளுக்கான கண்டிஷன்ஸ் 1 டிவைட் பை 1 ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர்டுங்கிற கான்செப்டில் இருக்குது. இதுக்கு நம்ம ஆல்ரெடி ஃபார்முலாஸ் நம்ம இந்த இடத்துல டிஃபைன் பண்ணியிருக்கோம். இப்படியே ஃபார்மேட் படி நம்ம என்ன பண்ணுறோன்னா 1 டிவைட் பை 1 ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் tan இன்வர்ஸ் எக்ஸ் தான் நம்மளுக்கான ஃபார்முலா. ஸோ இப்போ இந்த இடத்துல எனக்கு என்ன இருக்குன்னா மைனஸ் இன்டெக்ரேஷன்ஸ் ஆஃப். ஸோ நம்மளோட கண்டிஷன்ஸில் பார்த்தீங்கன்னா மைனஸ் இன்டெக்ரேஷன்ஸோட வேல்யூஸ் நம்மளுக்கு என்ன இருக்குன்னா 1 டிவைட் பை 1 ப்ளஸ் டி ஸ்கொயர்டு இன்ட்டு டிடின்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ அப்போ இதை இன்டெக்ரேஷன் செய்கிறோம். இன்டெக்ரேஷன்ஸ் வந்து எனக்கு tan இன்வர்ஸ் நம்மளுக்கான கண்டிஷன்ஸில் இந்த இடத்துல டீயை பொறுத்து வந்திருக்கு. tan இன்வர்ஸ் டீங்கிற கண்டிஷன்ஸில் எடுத்துக்கிறோம். ஆஸ் யூஷுவல் ஒரு ஃபார்முலா அப்ளை பண்ணுறோம். அது சிங்கிற கான்ஸ்டன்ட்டு. ஸோ இதுதான் நம்மளுக்கான கான்செப்ட் வேல்யூஸ். இந்த இடத்துல டீன்னு வந்திருக்கு இல்லையா? டீயோட வேல்யூ நீங்கள் அங்கே ஸ்டார்டிங்கில் என்ன எடுத்திருக்கீங்க? காஸ் எக்ஸ்ன்னு சொல்லிட்டு எடுத்திருக்கீங்க. ஸோ இந்த இடத்துல நம்மளோட கண்டிஷன்ஸில் டீக்கு பதிலாக காஸ் இன்வர்ஸ் எக்ஸ் காஸ் எக்ஸுங்கிறத ஜஸ்ட்டு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம். சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு டைரெக்டாக அப்ளை பண்ணுறோம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இந்த இடத்துல மைனஸ் tan இன்வர்ஸ் இந்த இடத்துல டீக்கு பதிலாக நம்ம காஸ் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம் இல்லையா? ஸோ காஸ் எக்ஸு இங்கே ஒரு கான்ஸ்டன்ட் இல்லையா? ஸோ ஜஸ்ட் அந்த கான்ஸ்டண்ட்டை இந்த இடத்துல அப்ளை பண்ணுறோம். ஸோ ஜஸ்ட் நம்மளுக்கான சப்ஸ்டியூஷன் ரூல் படி யூவோட வேல்யூஸ் அசைன் பண்ணுறோம். அசைன் பண்ணுறதுக்கு முன்னாடி அதை அசைன் பண்ணுற மாதிரி ஃபஸ்ட்டு சிம்பிளிஃபிகேஷன் செய்கிறோம். சிம்பிளிஃபிகேஷன் செஞ்சுட்டு அதை இன்டெக்ரேஷன் செஞ்சோம் அப்படின்னா நம்மளுக்கு தேவையான இன்டெக்ரேஷன் வேல்யூஸ் கிடச்சிருச்சு.